ஹாய் ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் ஏதோ டிஷ் பண்றீங்க போல. ஆமா, 1 வீக் வந்து பண்ண முடியல. சரி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹைதராபாதி கல்யாண ஸ்பெஷல் ரெட் சிக்கன் தான் வந்து பண்ண போறேன். ஓ அப்படிங்களா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சிக்கன் தான். நான் வந்து ஒரு 1/2 kg வந்து சிக்கன் வாங்கியிருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1/2 kg சிக்கன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் அண்டு சில்லி சாஸ் ரெண்டுமே இருக்குது. ஓகே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து தயிர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நான் வந்து எடுத்திருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். தயிர் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா இல்லை புளிப்பாக இருக்கணுமா? இல்லை, ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் எடுத்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பாதாமும் முந்திரியும் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் பேஸ்ட்டாக. இதில் வந்து 2 ஏலக்காய் வந்து நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த திக்னஸ் வந்து. ஆமாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது அதுவும் சேர்த்துக்கிறேன். பேங்கிள்ஸ் நல்லா இருக்கு, உங்களது சூப்பராக இருக்கு. இது வந்து ஹைதராபாதி பேங்கிள்ஸு. ஓ, அதுதான் ஹைதராபாத் டிஷ் பண்ணுறதுனால பேங்கிள்ஸும் ஹைதராபாத் பேங்கிள்ஸ் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத் சார்மினாரில் வாங்கின பேங்கிள்ஸு. இதை வாங்கி ஒரு 4 years ஆகுது. 3000 rupees இது செட்டு. இது வரைக்கும் கலரு அந்த ஷைனிங் எதுவுமே போகலை. ஓ சூப்பர். அதனால தான் ஒவ்வொரு டிஷ்க்கு ஏற்ற மாதிரி அந்த காஸ்டியூமும் போட்டிருக்கீங்க. பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தனியாத்தூள் நான் எடுத்திருக்கேன். அது வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரெட் சில்லி பவுடரும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். ரெட் சில்லி பவுடர் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன் கலருக்காக. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து கரம் மசாலா பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஜீரகத்தூள். இது வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 சிட்டிகை வந்து பெப்பர் தூள். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு தக்காளி நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதுவும் வந்து இதில் சேர்த்துக்கலாம், தக்காளி பியூரி. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து லெமன் ஜூஸ், ஒரு லெமன் ஜூஸ் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இது இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆனியன் வந்து நான் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கையால் வந்து நசுக்கி இது பண்ணிக்கணும், மேஷ் பண்ணிக்கணும். ஓகே. அது வந்து ஆனியனை வெறும் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கணுமா? ஆமாம். ஓகே. அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். வதக்க தேவையில்லை. வதக்க தேவையில்லை. அதுக்கப்புறமா ஆனியன் ஃப்ரை பண்ண இல்லையா, அந்த ஆயில் தான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அது வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக வந்து இதில் வந்து தேசி கீ வந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கும். இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மி தான். நல்லா பார்த்தா தெரியுது, எல்லாமே மொத்தமாக சேர்க்கணும். ஆமாம். 3 டேபிள்ஸ்பூன் நான் வந்து கீ எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour வந்து மேரினேட் பண்ண விட்டுறணும். 1 hourக்கு அப்புறமா தான் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் உள்ள கறியில் வந்து ஏறுங்கும். ஓகே. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸ்பைசஸ் நல்லா ஊறுனா தான். ஆமாம். இப்போ இது 1 hour வந்து மேரினேட் ஆகட்டும். ஓகே. இப்போ இது வந்து மேரினேட் பண்ணி 1 hour ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம குக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த கறியை வந்து நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்படியே மூடி வச்சு குக் பண்ண போகிறோம் ஸ்லோ ஃப்ளேமில்.
ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 மினிட்ஸ் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வைப்போம். அதுக்கப்புறமா 6 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணுவோம். ஆமாம், அதுலேயே வெந்துடும். ஆமாம், அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து இது வந்து ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 4 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 மினிட்ஸ் வந்து நான் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க, ரொம்ப சீக்கிரம் சிம்பிள் சமையல்னு சொல்லலாம். அவ்வளோ குயிக்காக அருமையாக பண்ணிட்டீங்க. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து அதிகமானது சேர்க்க வேண்டியது. ஆனால் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மி தான். ரொம்ப ஈஸியாக வந்து குக் பண்ணிடலாம். ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் இல்லாமல் கல்யாணமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. அப்படியா? எல்லா கல்யாணத்துலேயும் வந்து இந்த சிக்கன் வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஹைதராபாத்தில். சரி, இதோட வரலாறு தான் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு சொல்கிறீங்க, இதுக்கும் ஏதாவது ஒரு வரலாறு வச்சுருக்கீங்கல்ல? கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இது வந்து நான் ஃப்ளேம் வந்து லோ பண்ணிடுறேன். லோ பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 6 மினிட் வந்து குக் ஆகட்டும். ஓகேவா? முடியலாமா? மேம், இந்த டிஷ்ஷோட வரலாறு சொல்கிறேன் நீங்கள். அதை நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கேட்கறதுக்கு. நம்மளோட நேயர்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சொல்லுங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன். ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்து 1450 AD வந்து குதுப் ஷாஹி வந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்க வந்து 1700 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத் ஆட்சி பண்ணது வந்து நிசாம்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1700லேருந்து 1948 வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து அங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபுட்டில் என்ன ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா முகல் அண்ட் பர்ஷியனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்க ஃபுட்டில் வந்து அதிகமாகவே இருக்குது. ஹைதராபாத் டிஷ்ஷோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேலன்ஸ் ப்ரொபோர்ஷனில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த சீட்ஸு, செசமி சீட்ஸு, பீனட்ஸு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நட்ஸ் இதெல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணி சேர்ப்பாங்க. இது முகலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறனால இந்த டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஹைதராபாத் டிஷ் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்காது, நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஸ்லோ குக்கிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஹைதராபாதி டம் பிரியாணின்னு சொல்லுவாங்க, ஃபேமஸ் இல்லையா? எதனாலனா அவங்க வந்து அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம்மில் போடுறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஸ்லோ குக்கிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால அவங்க குக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும். அது வந்து அந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நல்ல அருமையான ஒரு வரலாறு சொன்னீங்க. கண்டிப்பாக. இப்போ பாருங்க, இது ஒரு 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கலர் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ பாருங்க எப்படி எண்ணெய் மேலே வந்திருக்கு பாருங்க. அந்த நம்ம தேசி கீ போட்டோம்ல அது மேலே வந்திருக்கு. அப்புறமா அந்த நட்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, அதோட ஆயில் வந்து நல்லா மேலே வந்திருக்கு. நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்க. கிரேவி பாருங்க, நல்லா சில்கியாக திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இது வந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து எரிக்கிறலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எரிக்கிடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா மேலே வந்துச்சு, நல்லா ரெண்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்லேயும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பார்க்கும்போதே நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதில் என்ன பண்ணலாம், இந்த கொத்தமல்லி வச்சு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இந்தாங்க. எப்படி இருக்கு? செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆசம், நல்லா இருக்குது. அதாவது அந்த ரெட் சிக்கன் சொன்னீங்க இல்லையா, அது ஸ்பைசஸ் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு வேறு லெவலில் நல்ல ஒரு அட்டகாசமாக செம்மையாக இருக்குங்க.
சொல்லவும் முடியல என்னால். இது உண்மையிலேயே சப்பாத்தி பரோட்டாலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கூட ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா நான் கூட சாப்பிடுவாங்க. நான் சப்பாத்தி, லச்சா பரோட்டா, அப்புறமா இடியாப்பது கூட நல்லா இருக்கும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீ ரைஸு, ஜீரா ரைஸு, ஆனியன் ரைஸ் கூடயும் இது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செம்மையாக இருக்குது, சூப்பராக. இப்பயே கொடுத்தீங்கன்னா கூட நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி நல்லா இருப்பேன், அருமையாக இருக்குது. நேர்களே நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் டிஷ்லாம் பண்ணி அசத்துங்க. நீங்கள் இந்த டிஷ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் எனக்கும் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கும் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.